வணக்கம். முத்தும் முருகும் தித்திக்கும் திருப்புகழ் என்ற தலைப்பிலே உள்ளே திருப்புகளுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம். திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன் அருளாலே என்று சொல்கிறார் சிறப்பு பாயிரத்திலே. திருப்புகழை படிப்பவர்கள் ஒருத்தரையும் மதிக்க மாட்டார்களா? அப்படி இல்லை. ஒருத்தன் என்ற சொல்லுக்கு பகைவன் என்று பொருள். பகைவர்களை கண்டால் பயப்பட மாட்டார்கள். சினத்தவர் குடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் சினக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் என்று சொல்கிறார். அப்படி அற்புதமான இந்த திருப்புகழிலே முருகனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட முதல் சந்தப்பாடலான முத்தைத்தரு பாடலுடைய சிறப்பை நோக்க இருக்கின்றோம். முத்தும் முருகும் முருகப்பெருமானுடைய புகழை இந்த முதல் பாடலிலே எப்படி அருணகிரிநாதர் பதிவு செய்திருக்கிறார். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கு இறைவன் சக்திக்கு சரவணன் முக்திக்கு ஒரு வித்து குரு வரன் எனவோத. முத்து நவரத்தினங்களில் தூய்மையானது, கலப்படம் இல்லாதது. ஏனைய எட்டும் மண்ணில் கிடைப்பன, முத்து மட்டும் கடலில் சிப்பியின் வயிற்றிலே இருந்து கிடைக்கும். வானில் இருந்து விழுகின்ற மழை துளி சிப்பியினுடைய வயிற்றிலேயே சென்று அது அங்கே முத்தாக பரிணமித்து வெளிவருகிறது. கலப்படம் இல்லாதது, தூய்மையானது. முத்தினை போன்ற வரிசையான பற்களை உடைய அத்திக்கு இறைவன். அத்தி என்று சொன்னால் யானை. யானை என்று சொன்னால் இந்த இடத்திலே தெய்வ யானை. தெய்வ யானையால் வளர்க்கப்பட்டதனால் அவள் தெய்வ யானை என்று அழைக்கப்பட்டார். காரணப்பெயர். அத்திக்கு இறைவன், தெய்வ யானைக்கு தலைவன். முத்தினை போன்ற வரிசையான பற்களை உடைய தெய்வ யானைக்கு தலைவனே. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறைவன் சக்திக்கு சரவணன். சக்தியினுடைய மகனாக சரவண பொய்கையில் தோன்றியவனாக விளங்குகிறார் முருகப்பெருமான். சக்திக்கு சரவணன், தாய்க்கு பிள்ளை. தாயை போற்றும் பிள்ளை, தாயை வணங்கும் பிள்ளை சரவணப்பிள்ளை. சரவண பொய்கையில் தோன்றிய பிள்ளை, சக்திக்கு சரவணன். முக்திக்கு ஒரு வித்து. முக்தி பெற வேண்டுமா? முக்தி என்று சொன்னால் என்ன பொருள்? ஏதோ மேல் உலகம் செல்வது என்று பொருள் அல்ல. முக்தி என்பது கீழ்நிலையில் இருக்கின்ற பொழுதே மேல்நிலையை அடைவது. மண்ணிலே இருக்கும் பொழுதே மகத்துவமான நிலையை அடைய வேண்டும். நம்முடைய ஒரு பிறப்பு ஒவ்வொன்றும். அதனால்தான் தோன்றில் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்கிறார். பிறக்கும் பொழுது யாரும் பணக்காரனாகவோ பிறக்கும் பொழுது யாரும் பெரிய ஞானியாகவோ ஆவதில்லை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் குடையும் பிறவிக்குணம் என்பாள் அவ்வை. வரைய வரைய ஓவியம், பாடப்பாட பாட்டு சொல்வார்கள். பாடப்பாட ராகம் மூட மூட ரோகம் என்று சொல்வார்கள். செந்தமிழும் நாப்பழக்கம். தமிழ் மட்டுமல்ல, இந்தி மட்டுமல்ல, வடமொழி மட்டுமல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய அந்த மொழியினுடைய உருவ அமைப்பும் உள்ளத்துள் குடியேறும். சக்திக்கு சரவணன், அவன் முக்திக்கு ஒரு வித்து. வித்து என்று சொன்னால் விதை. இந்த உலகத்துக்கு எல்லாவற்றுக்கும் விதை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இறை பேராற்றல் தான். அதனால்தான் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் ஆதியாக இருப்பதை போல உலக உயிர்களுக்கெல்லாம் ஆதியாக இருப்பவன் இறைவன். இப்ப விதை அவன்தானே. நாம் அவற்றினுடைய விருட்சமாக வளர்ந்திருக்கின்றவர்கள் தானே. ஆனால் நாமும் அந்த சரியான விதைகளை கடவுள் தெய்வம் நீ என்று உணர் என்று சொல்வான் பாரதி. அகம் பிரம்மாஸ்மி என்று வேதம் சொல்கிறது. நான் கடவுள் என்று சொன்னால் கடவுள் தன்மையை சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் என்று சொல்வார்கள். அந்த கடவுள் தன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. 8 குணங்களில் ஒன்று கடவுள் தன்மை உடையவன் ஆதல். அப்படிப்பட்ட சக்திக்கு சரவணன், அவன் முக்திக்கு ஒரு வித்து என ஓத என்று சொல்ல
முத்தை தரு வத்தி திருநகை அக்திக்கு இறைவன் சக்திக்கு செரவனன் முக்திக்கு ஒரு வித்து குருபரன். அதுதான் முக்கியம். சுவாமிமலையிலே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனாக விளங்குகிறான். சிவபெருமானுக்கு குரு என்று யாரும் இல்லை. குருவில்லாமல் கற்கின்ற கல்வியும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வீணாக போகும் என்று விவேக சிந்தாமணி பேசுகிறது. முப்பிலா குமரி வாழ்க்கை, முனைப்பில்லா அரசன் வீரம், காவல் இல்லாமல் விளைகின்ற பூமி, கரையில்லாமல் இருக்கின்ற ஏரி, குருவிலான் கொண்ட ஞானம், கோப்பிலான் கொண்ட கோலம், ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே என்று சொல்கிறது. சிவபெருமான் தனக்கு குரு இல்லையே என்ற குறையை நீக்கிக் கொள்ள தன்னிடம் நெற்றிக்கண்ணிலிருந்து வருவிக்க பெற்ற முருகப்பெருமானையே தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டார். குருபரன், குருநாதன், சுவாமிநாதன், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன். அதுதான் கும்பகோணத்திற்கு அருகாமையில் உள்ள சுவாமிமலை. குருபரன் எனபோதே முக்கண் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. முக்கண் பரமன் யார்? சிவபெருமான். அவருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை பிரம்மன் முருகனை வணங்காமல் செல்லுகின்ற பொழுது அவர் யார்? அவரை அடையுகின்றார். உன் பெயர் என்ன? பிரம்மா. உன் தொழில் என்ன? படைப்பு தொழில். எதை கொண்டு படைக்கிறாய்? பிரணவத்தை கொண்டு. பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை. பிரணவத்தின் பொருள் தெரியாமல் நீ எப்படி படைக்கிறாய் என்று தலையிலே குட்டி. இந்த குட்டுதல் என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய ஞாபக நினைவு திறனை வெளிக்கொண்டு வருகிற சக்தி. அதைத்தான் விநாயகருக்கு நாம் தோப்புக்கரணமாக போட்டு குட்டிக் கொள்கிறோம். அதையெல்லாம் இப்போ பிள்ளைகள் செய்வதில்லை, செய்ய வேண்டும். செய்கின்ற பொழுது நினைவு திறன் அபாரமாக இருக்கும். இந்த நினைவு கலசம், இங்கே இருக்கக்கூடிய நினைவு கலசம் ஓப்பன் ஆகும். தலையிலே முருகப்பெருமான் குட்டியது கூட இதுதான் அர்த்தம். நீ மேலும் உன்னை செம்மைப்படுத்திக் கொள், உன்னை செதுக்கிக் கொள் என்று பொருள்படும்படியாகத்தான் தலையிலேயே குட்டி சிறைப்படுத்துகின்றார். குட்டி சிறை இருத்தும் கோமானே என்று பேசுவார்கள் சான்றோர் பெருமக்கள். அப்போ சிவபெருமான் வந்து கேட்கிறார், ஏனப்பா நீ அவரை குட்டி உள்ளே அடைத்து விட்டாய் என்று சொன்ன பொழுது, பிரணவத்தின் பொருள் தெரியவில்லையப்பா, அதனால் நான் குட்டி சிறைப்படுத்தினேன். உனக்கு தெரியுமா? தெரியும் என்கிறார் முருகப்பெருமான். அப்படியானால் சொல்லி என்று சொல்ல, நீங்கள் உபதேசம் செய்ய நீங்கள் மண்டியிடுங்கள் என்று சொல்லி முருகப்பெருமான் மேலே அமர்ந்து கொள்ள, முட்டியை மடக்கி கீழே அமர்ந்து முருகப்பெருமானுடைய வாய் தன்னுடைய செவியருகே வருமாறு பிரணவத்தினுடைய பொருளை ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட ஆடும் மயில் என்பது அறியேனே. விநாயகப் பெருமானுடைய முகம் இருக்கு இல்லையா, யானை முகம், அது ஓங்காரத்தின் வடிவம். மயில் தோகை விரித்து ஆடுகின்றதல்லவா, அது நாதம் பிந்து கலாதி நமோ நம, ஒளியும் ஒளியும் உடையது மயில், அது பிரணவத்தின் அடையாளம். நம்முடைய காது ஓங்காரத்தின் அடையாளம். முக்கட் பரமர்க்கு சுருதியின், சுருதி என்பது வேதம். அந்த ஓங்காரத்தின் அகார உகார மகார சம்மேளனமாகிய ஓங்காரத்தினுடைய பொருளை கற்பித்து இருவரும் பிரம்மாவும் விஷ்ணுவும் 30 முக்கோடி அமரரும் அடிபேனே. 30 முக்கட் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 முக்கோடி அமரர்களும் 30 முக்கோடி தேவர்களும் அவருடைய பாதத்தை வணங்குகின்றார்கள். குருவாக உலகத்துக்கு தேவதேவ தேவாதி தேவ பெருமானாக இருக்கின்றார் அல்லவா, எல்லாரும் அவரை வணங்குகின்றார்கள். அதனால்தான் திருப்புகழ் வேறொரு இடத்திலே அயன் எனவாகி அகரமுமாகி அதிபனுமாகி அகம் அதிகமுமாகி அகமாகி இகரமுமாகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, அயன் எனவாகி அரியனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய். இந்த படைத்தல் காத்தல் மறைத்தல் ஆகிய இந்த தொழில்களை செய்கின்ற அழித்தல், இந்த தொழில்களை செய்கின்ற இச்சக்திகளுக்கு மேலாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதை அயன் எனவாகி அரியனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று ரொம்ப அற்புதமாக திருப்புகழிலே பதிவு செய்வார். அப்படி அனைவரும் வணங்குகின்றார்கள். அடிபேனே 30 வர்க்கத்து அமரரும் அடிபேனே. அதுக்கு அடுத்து சொல்கிறார் சான்றோர் பெரும். இந்த முதல் பாட்டிலேயே ராமாயண செய்தியை மகாபாரத செய்தியை பதிவு செய்கிறார் பாருங்கள். 10 தலை தத்த, 10 தலைகளை உடையவன் யார்? தசக்ரீவன்.
ராவணன் இலங்கை மன்னன் 10 தலை தத்த கனை தொடு. கனை தொடுத்தவர் யார்? ராமபிரான். ராமாயண செய்தியை சொல்கிறார். இங்கே இப்படியெல்லாம் சாதனை செய்தவருடைய மருமகனே என்று சொல்ல வந்த இவர் 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு. வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு மலையை கடைகிறார். ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள். அந்த வேலையை செய்ய வைத்தவர் நம்முடைய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அந்த செய்தியை சொல்கிறார். 10 ராமாயண செய்தியை சொன்னார். ராவண வதம் செய்தவர் இவர். 10 தலை தத்த கனை தொடுத்தவன் ஒற்றை கிரி மத்தை பொருதொரு. வாசகி பாம்பை கொண்டு மத்தாக கொண்டு கடைகிறார்கள். மேருமலையை மத்தாகவும் திருப்பார்கடலை, அங்கே அதான் பார்க்கடலிலே மேருமலையை மத்தாக கொண்டு வாசியை கயிறாக கொண்டு தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் கடைகிறார்கள். செய்தவர் மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. இதுவும் மகாபாரத செய்திதான். ஜெயத்ரதன் கொல்ல வேண்டும் என்று, பொழுது சாய்வதற்குள்ளா கொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் சபதம் ஏற்கிறான். ஆனாலும் ஓடி ஒளிந்து கொள்கிறான். தீமூட்டி விறகிலே விழுந்து மடிய முயற்சி செய்கிறான் அர்ஜுனன். அப்பொழுது சொல்கிறார் ஸ்ரீமன் நாராயணன், அர்ஜுனா, ஒரு நாழிகை பொழுதிருந்தால் ஜெயத்ரதனை கொண்டு விடுவாயா? அதை வேறொரு இடத்துல கூர் ஆழியின் முன் வீய நினைபவன், வீழ அல்ல வீய நினைபவன் என்று திருப்புகழை பதிவு செய்கிறார். போர்க்களத்திலே அந்த உடைந்து போன மரச்சாமான்களை எல்லாம் போட்டு தீ மூட்டியதிலே விழ இருக்கின்ற பொழுது, நில்லு அர்ஜுனா என்று சொல்லி நிறுத்தி, ஒரு நாழிகை பொழுதிருந்தால் நான் நிச்சயமாக அவனை கொண்டு விடுவேன் கண்ணா என்று சொல்ல, ஏற்கனவே தன்னுடைய சக்கரத்தை விட்டு சூரியனுடைய அந்த பொழுதை அஸ்தமனமாக வைத்தார். அதைத்தான் சொல்கிறார். ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. பட்டப்பகலினை சக்கரத்தை விட்டு இரவாக செய்து, பிறகு அந்த சக்கரத்தை அடைத்த பிறகு அந்த ஒரு நாளை பொழுதிலே அர்ஜுனன் அந்த ஜெயத்ரதனை சம்மாரம் செய்கிறான், சாகடிக்கின்றான். ஆக 2 மகாபாரத செய்தியினையும் ஒரு ராமாயண செய்தியும் அதில் சொல்லி, இப்படிப்பட்ட பாருங்கள் தொடர்ந்து பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல். பக்தன் யார்? அதே அர்ஜுனன். நம்ம திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியாக பார்த்தன் என்று சொன்னார் அர்ஜுனன். பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல். ஏன்னா பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறின வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாடுவார்களே. கோல மாமணி ஆரமும் முத்து தாமமும் ஆலமா மரத்தின் இலைமீல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோல மாமணி ஆரமும் முத்து தாமமும் ஐயோ முடிவிலாதோர் எழிலும் ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்று ஆழ்வார்கள் பாடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நீலமேக சாமலன், அந்த பச்சை புயல் மெச்ச தகும் பொருள். யார் பொருள் என்று சொல்கிறார் முருகப்பெருமானை வித்தியாசமான பார்வையிலே. அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக விளங்கிய நீலமேக சாமலன், பச்சை திருமேனி கொண்ட திருமால் மெச்ச தகுந்த பரம்பொருள். பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடன் ரட்சித்து அருளுவது ஒரு நாளே. அப்படிப்பட்ட திருமானால் மெச்சப்பட்ட முருகா, நீ என்னை ரட்சிப்பது என்னாள் என்று மிக அற்புதமாக அதிலே பதிவு செய்கிறார். திருமாலுடைய ராம அவதாரத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் ரெண்டையுமே அதில், இது ரெண்டுமே ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே இந்த கிரேட் எபிக்ஸ், ரெண்டுமே ஒரு தேசிய அளவில் மிகப்பெரிய இதிகாசங்கள். அந்த இதிகாச வரலாற்றினுடைய சாராம்சத்தை அங்கே கொஞ்சம் தொட்டு காட்டுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்துடன் ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரம் நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட. தித்தித்தய என்ற சவுண்டோடு என்ற ஒளியோடு ஒத்த பரிபுரம் நிறுத்தப்பதம், நிறுத்தம் என்பது நடனம், நிறுத்தப்பதம் வைத்து பைரவியானவள் நடனமிடுகிறார். மண்டல கூத்து என்ற ஒரு கூத்தினை பைரவி நிகழ்த்துகிறாள். நிறுத்த பைரவி
10 தலை தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்து அருளுவது ஒரு நாளே தித்தித்துய ஒத்த பரிபுறம் நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கு ஒக்க நடிக்க கழுகொடு கழுதாட கழுகு என்பது ஈகிள் தெரியும் கழுது என்றால் பேய் இவைகள்லாம் ஆடவும் திக்கு பரி அட்ட பைரவர் இந்த திக்குகளை பாதுகாக்கின்ற அட்ட திக்கு பாலகர்கள் திக்கு பரி அட்ட பைரவர் அவர்கள் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு பௌரி என்ற கூத்தினை இந்த அட்டத்திக்கு பாலகர்கள் ஆடுகிறார்கள். சிவபெருமான் கூட ஆடிக்கொண்டிருக்கிறார். தில்லையில் அல்ல, இந்த உலகத்தை காக்க நாம் இரவிலே உறங்குகிறோம், ஆனால் இறைவன் விழித்துக் கொண்டு ஆடி கொண்டிருக்கின்றான். மானாட மழுவாட மணியாட ஒளியாட மங்கை சிவகாமியாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனோடு இந்திராதி முனியட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நாட்டிய பெண்களாட உனைப்பாட வினை ஓட எனை நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லைவாழ் நடராஜனே என்று சிறுமணவை முனுசாமி நடராஜர் பத்திலே குறிப்பிடுவார். அப்படி அட்டத்திக்கு பாலவர்கள் அவர்கள் பவுரி கூத்தினை ஆடுகிறார்கள். அட்டத்திக்கு பாலவர்கள் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகம் என ஓத ஆடும் பொழுது திரிகடக என்று அவர்கள் ஓதுகிறார்கள். கொத்துப்பறை போர்க்களத்திலே கொத்துப்பறை கொட்டே களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியனே முது கூகை. அந்த போர் நடக்கின்ற களத்திலே பௌரின அங்கே நடனமாடுகிறாள். இந்த இடத்திலே அட்டதிக்கு பலர்கள் ஆடுகின்றார்கள். அப்பொழுது போர்க்களத்திலே முரசங்கள் கொட்டப்படுகிறது. கொத்து பறை கொட்ட அந்த களத்தின் களமிசை அங்கே இருக்கக்கூடிய கோட்டான்கள் வயதான கோட்டான்கள் என்ன செய்கிறதா குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை முதிய அந்த கூகைகள் அந்த கோட்டான்கள் அங்கு இறந்துபட்ட பிணங்களினுடைய உடம்பிலே இருந்து அந்த சதைகளை உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை குத்தி இழுக்கின்றன. அதற்கு மிக அற்புதமான சவுண்டை ஒளியினை கொடுக்கிறார். கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன. அருணகிரிநாதர் நீங்கள் இந்த அனைத்து திருப்புகளும் பல்வேறு விதமான ஓசை, வாத்திய கருவிகளுடைய ஓசை, மயில் நடந்து வருகின்ற ஓசை, போர்க்கள ஓசை, கம்பராமாயணத்திலே அவன் அந்த ஓசையோடு பேசுவான். கம்பன் கூட 200 வண்ணங்களை காட்டுகிறார். ஒரு இடத்திலே பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர்த்தி சீரடியலாகி தந்ததன 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 தந்த தந்ததன 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 தன்ன வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள். 200 வண்ணங்களை போட்டிருக்கிறார். ஆனால் முழுக்க வண்ணமாகவே பாடியவர் சந்தப்பாவாகவே பாடியவருடைய சந்த சக்கரவர்த்தி. சானூர் பெருமக்களே, அப்படி அந்த முது கூகைகள் அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் குத்தி இழுக்கின்றன. முதுகூகை கொட்புற்றழ அந்த குத்தியே இழுக்கின்ற அந்த முதிய வயதான அந்த கூகைகள் கோட்டான்கள் கொட்புற்றழ அங்க சாப்பிட்ட பிறகு அது கிளம்புவதற்கு சுழன்று மேலே இழுகின்றது. கொட்புற்று எழ இப்படியாக அந்த போர்க்களத்திலே கூகைகள் அந்த பிணத்தை தின்னுகின்றன. கொட்புற்றழ நட்பு அற்ற அவுணரை வெட்டி நட்பே இல்லாத சூரபத்மன் தாரகாசூரன் சிங்கமுகன் தங்கை அஜமுகி அவருடைய சேர்ந்த அந்த கூட்டங்களை நட்பு அற்ற அவுணரை. ஏன் நட்பு அற்றேன்னு சொன்னாரு? வரம் கொடுத்தவருமிலேயே தலை மீது கை வைத்தான் சூரபத்மன். அவருடைய பிள்ளையையே சிவபெருமானுடைய பிள்ளையையே தாக்க வந்தான். நட்பற்ற அந்த நட்பினை இழந்த இல்லாத நட்பற்ற கொட்புற்ற நட்பு அற்ற அவுணரை வெட்டி பலி இட்டு குலகிரி என்பது சூரபத்மனுடைய குலகிரி கிரௌஞ்சமலை. அந்த கிரௌஞ்சமலை குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. அந்த கிரௌஞ்சமலையை அழித்து அவள் எல்லாம் துவம்சம் செய்து தேவர்களை காத்த பெருமாளே என்று இதில் பதிவு செய்கிறார். ராமாயண செய்தி, மகாபாரத செய்தி, கூகையினுடைய அந்த சவுண்டு, குத்துகின்ற சவுண்ட், அந்த ஒலி, அந்த குக் குக் குகு என்ற அந்த சவுண்ட், அந்த ஒலிக்கூறுகளை எல்லாம் மிகச்சிறப்பாக இதிலே முதல் பாடலை அமைத்திருக்கிறார்.
அதிலே தெய்வயானையோடு ஆரம்பித்து நட்பற்ற சூரபத்மனுடைய அந்த வரலாற்றை அவர் முடித்து காட்டுகின்ற வரலாற்றை செம்மையாக காட்டுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர். இந்த திருப்புகழ் பாடல் அமெரிக்காவிலே மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவக் கல்லூரியிலே பாடமாக வைத்திருக்கிறார்கள். ஸ்பீச் தெரப்பிக்காக. ஸ்பீச் தெரப்பி என்பது பேச்சு பயிற்சிக்காக. இந்த திருப்புகழை குழந்தைகள் பாடினால், காலை மேலே அல்லது நாம் பாடினால், ஒரு முறை பாடினால் ஒரு பிராணாயாமா செய்ததற்கு சமம். நீங்கள் சரியாக அதற்காக தனியே செய்ய வேண்டியதில்லை, இந்த பாடலை பாடினால் போதும். இப்பொழுது நான் பாடுகிறேன். முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி செரவன முக்தி குரு வித்து குருபரன் எனவோத முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்தருள்வது ஒரு நாளே. இதுபோல இன்னும் 4 ஸ்டான்சாக்கள் வரும். இப்படி இந்த 8ஐயும் நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது ஒரு முறை பிராணாயாம பயிற்சி செய்ததற்கு சமம். அதனால்தான் பாடகர்கள் மேடையிலே கண்டிப்பாக திருப்புகழை, என எத்தனை பாடல்கள் பாடினாலும் திருப்புகழை ஒரு பாடலாவது பாடுவார்கள். துள்ளு மதவேட்கை கணையாலே தொல்லை நெடுநீல கடலாலே மெல்ல வரு சோலை குயிலாலே மெய்யுருகு மானை தழுவாயே தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே. தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழும் ஞான கழலோனே வள்ளி மணவாள பெருமாளே. ஒவ்வொரு பாடலும் மிகப்பெரிய பயிற்சியாகும். அதிலும் குறிப்பாக முருகன் அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்ட, அருணகிரியார் பாடப்பட்ட இந்த முத்தைத்தரு என்ற சந்தப்பாடலை நீங்கள் எல்லாம் சொந்த பாடலாக மாற்ற வேண்டும். சொந்த பாடலாக மாற்றினால் அந்த கந்தப்பன் நமக்கு சொந்தப்பனாக மாறுவான். சான்றோர் பெருமக்களே, இதற்குள் பேச்சு பயிற்சி இருக்கிறது, பிராணாயாமம் இருக்கிறது, திக்குவாய் விலகும், ஞானம் வரும், ஊனம் விலகும், நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் உருவாவார்கள். எனவே இந்த பாடலை நாம் அனைவரும் பயிலுவோம், பயிற்சி எடுப்போம், குழந்தைகளுக்கும் கற்றுத்தருவோம். முருகாச்சரணம். நன்றி, வணக்கம்.